ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இருக்கவே கூடாத ஒரு தோஷம் என்னன்னா புத்திர தோஷம் தாங்க. மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் அது ஏற்றுக்கலாம். ஆனால் புத்திர தோஷம்னு ஒன்று இருந்ததுன்னா அதனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். அதை சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வலி வேதனை தரக்கூடியது தான் இந்த புத்திர தோஷம். ஒரு ஆணை ஆணன் என்று நிரூபிப்பதற்கும் ஒரு பெண்ணை பெண்தான் என்று நிற்பதற்கும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியது புத்திர பாக்கியம்தான். ஸோ நீண்ட காலமாக திருமணமாகி வருஷக்கணக்காக குழந்தையே இல்லாமல் இருக்க பல பேரோட வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா வருஷக்கணக்காக ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கேள்வி கேட்டு கேட்டு அந்த ஜாதகரை கடுமையாக தாக்கிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்க மக்கள் எல்லாம். ஆனால் உடல் ரீதியாக அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதே தெரியாம சில பேருக்கு உடல் ரீதியாக எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் செப்லாம் நல்லா இருக்கும், ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கும். அங்கே தான் கர்மா வேலை செய்யும். கர்ம வினை ஊழ் வினைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது போன்ற பாதிப்புகள் எல்லாமே அங்கேருந்து தான் வரும். சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும்பொழுது இது போன்ற பாதிப்புகள் வரும். ஸோ யாருக்கெல்லாம் மேஜராக இதுதாங்க புத்திர பாக்கியத்தை தடை பண்ணுறதே இதுதான் அப்படின்னு நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம முன்னிலையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் ராகு சம்மந்தப்பட்டிருந்தால் புத்திரை தோஷம் உண்டு. சர்ப்ப கிரகங்கள் தாங்க குழந்தையே தராமல் தடை பண்ணுறதே முன்னிலையில் இருக்கக்கூடியது பாம்பு தான். பாம்பு பிடியில் மாட்டக்கூடாது. நம்மளுடைய பூர்வீகம் புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதில் மாட்டிக்கிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் உண்டு. இது லக்னத்துக்கு 5ல் கேது இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் பிறக்கும். அது உங்களுக்கு தடை பண்ணாது. ஆனால் ராகு இருக்கும் பொழுது குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி தவிப்பீங்க. ஸோ லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலோ, சனி ராகு இருந்தாலோ, செவ்வாய் ராகு இருந்தாலோ, சுக்கரன் ராகு இருந்தாலோ தோஷம் உண்டு. ராகு தனிச்சையே இருந்தாலும் தோஷம் உண்டு. ராகுவோட எந்த பாவத்தில் வேணாலும் இப்போ நான் சொன்னக்கூடிய சனியோ செவ்வாயோ சுக்கிரனோ சேரும் பொழுது புத்திர தோஷம் உண்டு. அதே போல் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது வக்ரமாக இருக்கும் பொழுதும் புத்திர தோஷம் உண்டு. குருவும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்த்து கொள்ளும் பொழுதும் இது போன்ற ஒரு பாதிப்பு நிலையை கொடுக்கும். ஸோ இது எல்லாம் பற்றின முழுமையான நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு முழுமையான ஒரு வீடியோவாக பதிவிடுறேன். அதில் நீங்கள் இந்த தகவல் தெரிஞ்சுக்கலாம். முழுமையான இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்ட்ராலஜி ஆயில்ய மைத்திலி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வரும். அதை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.